ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் பெரிய கமெண்ட்டாக தான் இருக்கு. ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 2016 பாஸ்ட் அவுட். சரிங்களா? அப்புறம் வந்து 2016லேருந்து 17 வரையும் அசென்ச்சரோட கான்ட்ராக்ட் ரோல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. தென் அசென்ச்சர்ல ஆன் எம்ப்ளாயி ஆயிட்டாரு. 17 to 18. ஸோ 16 to 17 கான்ட்ராக்ட், 17 to 18 வந்து டைரக்ட் ரோல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணியிருக்காரு. சரி, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட் கம்பெனி. ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணி ஒரு 3 to 4 மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. கம்பெனி பிடிக்கல. ஸோ ஐ வென்ட் குவிட்டட். ஒன்ஸ் அகைன் திருப்பி ஒரு பர்சனல் ரீசனால ஒரு பிரேக் எடுத்துட்டு, ஒரு 1 இயர் கழிச்சு ஒன்ஸ் அகைன் அசென்ச்சர்லயே அவரோட ஓல்ட் டாக்குமெண்ட்ஸ் வச்சு, பிகாஸ் அசென்ச்சர்ல வந்து கிளியரா ஒர்க் பண்ணியிருக்காருல்ல. அத வச்சு அசென்ச்சர்ல போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹி ஹேவ் பீன் கன்டினியூட் ஜாப் டில் 2025 ஸ்டார்டிங்ல ஒர்க் பண்ணியிருக்காரு சூப்பரா. வெல் அண்ட் குட். 4 இயர்ஸ் கம்ப்ளீட்டா சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ வேற ஒரு கம்பெனி ஜாயின் பண்ண போறாரு. நல்ல குரோத். அந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, அந்த 3 மந்த்ஸ் ஒர்க் பண்ணி குவிட் பண்ணார்ல, அந்த கம்பெனியோட டாக்குமெண்ட் கேட்கிறேன். பிகாஸ் அந்த கம்பெனி உங்களோட இதுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பிஎஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. உங்களோட ஐடி ரிட்டர்ன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அந்த கம்பெனியோட டாக்குமெண்ட் கொடுன்னு கேட்குறாங்க. அந்த கம்பெனிக்கு அவர் மெயில் பண்ணியிருக்காரு. அப்போ எச்ஆர் என்ன கம்யூனிகேட் பண்ணி சொல்றாங்கன்னா, என் கம்பெனில இருந்து ஆஸ் பர் பாலிசி கரெக்டாக ரிலீவ் ஆனவங்களுக்கு மட்டும் தான் நோட்டீஸ் பீரியடை யார் சர்வ் பண்ணி ரிலீவ் ஆகிறாரோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் டாக்குமெண்ட் கொடுப்பேன். ஆர் அதர்வைஸ் ப்ராப்பர் ரிலீவ் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் டாக்குமெண்ட் கொடுப்பேன். அப்ஸ்கண்டவங்களுக்கு தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை நான் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? எனக்கு கிடைக்கக்கூடிய அடுத்து மேனேஜர் பொசிஷன், நான் அடுத்தடுத்து என் ஃபேமிலியில் ஆயிடுச்சு, ஐ ஹேவ் டு கோ, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக அவங்களே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ப்ராப்பர் ரிலீவ் ஆகிறவங்களுக்கு நான் டாக்குமெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் கொடுக்க மாட்டேன்னு அவங்க யாருக்குமே சொல்லவே இல்லை. நீ அப்ஸ்கண்ட் ஆகிட்டீங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் அப்ஸ்கண்ட் ஆனதை வந்து நீங்கள் இப்போ ப்ராப்பர் ரிலீவுங்கிற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ப்ராப்பர் ரிலீவ்னா அப்ஸ்கண்ட் ஆனது மட்டும் ஒரு சொல்யூஷன் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ நான் சப்போஸ் இருக்கேன், எனக்கு சடனாக இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் நின்ட்டேன். ஸோ அப்போ என்னால் வந்து நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ண முடியாது. சரிங்களா? நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ண இமீடியட்டாக ஒரு ஹெல்த் இஷ்யூ, என் ஃபேமிலி ஹெல்த் இஷ்யூ நான் டேக்கப் பண்ணணும்னா, அப்போ கம்பெனி ஏதோ பேமெண்ட் பேசிஸில் ஒன்று கேட்பாங்க, ரைட்? ஐ ஹேவ் டு பே தம், ஐ ஹேவ் டு ரிலீவ், ரைட்? ஸோ அது பேமெண்ட் பண்ணி ரிலீவ் ஆகிட்டேன்னா கம்பெனி என்னோட கிளைம்ஸ் பண்ண போகுது. பிகாஸ் கம்பெனியை என்னை வந்து பழி வாங்குறதுனால கம்பெனிக்கு ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. இல்லை இவன் நான் பழி வாங்க போகிறேன், அவன் வச்சுருங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 1000 எம்ப்ளாய்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். நம்மளை கான்செப்ட் பண்ணுற உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது. கம்பெனிக்கு என்ன கிளியரன்ஸோ அதை கிளியரன்ஸ் பண்ணி விடுங்க. கம்பெனி உங்களுக்கு கிளியரன்ஸ் பண்ணி மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பர் ஒன்ஸ் அகெயின் என்னோட பழைய திங்ஸ்ல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை நீங்கள் ப்ராப்பராக ஒரு இபிஎஃப் மூலமாக அப்ரோச் பண்ணணும், அல்லது லேபர் ஆஃபீஸர் மூலமாக தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அவங்க மூலமாக நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா கம்பெனி உங்களுக்கு டேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணால் கட்டியும் கம்பெனி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு செட்டிங் ஏற்படுத்துவாங்க. லேபர் ஆஃபீஸருக்கு வந்து தே காட் ஃபுல் ரைட்ஸ், வெதர் இந்த கம்பெனி பிஎஃப் இருக்குது இல்லை, ஐடி இருக்குது இல்லை, கம்பெனிக்கு வந்து லேபர் ஆஃபீஸருக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ். அவங்க அங்கே கம்பெனி வந்து ஒரு இன்வைட் பண்ண, ஓகே வாங்க ஒரு செட்டிங் உட்காருங்க, இந்த எம்ப்ளாயி வந்து சஃபர் ஆகிறாரு, இவருக்கு அடுத்த எம்ப்ளாய்மெண்ட் போக முடியல, ஜஸ்ட் கிவ் த சொல்யூஷன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சரி என்கிட்ட ப்ராப்பராக எதுவுமே பண்ணல, ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணல, வெறும் 3 மாதம் மட்டும் இருந்துட்டு குவிட் பண்ணிட்டேன், எனக்கு இதெல்லாம் இவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, என்னோட லாஸை காம்பன்சேட் பண்ண சொல்லுங்கள், அவரோட கிளைண்ட்ஸ் நான் பண்ணி கொடுக்குறேன். சிம்பிள். என்ன காம்பன்சேஷனும் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனிக்கு, இந்த கம்பெனி இல்லை வேற ஃபியூச்சர் எத்தனை கம்பெனி போனாலும், மேனேஜர்ஸையும் எந்த பொசிஷன் போனாலுமே பிஜியூ நடக்கும்போது இந்த கம்பெனி நல்லா சர்டிஃபை பண்ணி, எஸ் வந்தார் 3 மந்த்ஸ் ஒர்க் பண்ணாரு, பர்சனல் ரீசனால கேபின் குவிட்டட், நாங்கள் கிளைண்ட்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் ஏதோ ஒரு ஹிடன் பண்ணுறேன், பிஎஃப்லேருந்து நான் மறைக்கிறேன், பிஎஃப்லேருந்து நான் காசு கொடுத்து எனக்கு பிஎஃப் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, எந்த வேலையும் பண்ணாதீங்க. பிஎஃப்லேருந்து ஒரு கம்பெனியை டெலிட்டே பண்ண முடியாது. அன்லிங்க் பண்ணுறேன், டெலிட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து நிற்கிறாங்க. 5 வருஷம் தரதுக்கு இப்போ தயாராக இருக்கேன், 3 lakhs நான் உங்களுக்கே நான் தரேன் சார், நீங்களே எனக்கு எவ்வளோ காசுன்னு சொல்ல உங்களுக்கு நான் தரேன்றாங்க. ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு யூஸே கிடையாது. போய் இப்போ பண்ண முடியாது, ஒரு கவர்மெண்ட் டேட்டா, சரிங்களா? எதுவுமே பண்ண முடியாது. என்ன அந்த கம்பெனி கொஞ்சம் ப்ராப்பராக நெகோஷியேட் பண்ணிட்டு அந்த கம்பெனியும் உங்களுக்கு சாதகமாக பேச சொல்லலாம், சரிங்களா? ஸோ என் கம்பெனி இப்போ புது கம்பெனிலேருந்து பிஜி போய் டிசிசி நான் ஜாயின் பண்ண போனால், டிசிசிலேருந்து அந்த கம்பெனி பிஜி போனோம், ஓகே ஃபைன், எஸ் கேம் ஒர்க் பண்ணார், டீசல் ரிலீவ் பண்ணார், ப்ராப்பர் ரிலீவ் பண்ணார், எல்லா ரிலீவிங் ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு தான் அவர் போனோன்னு அவர் அக்னாலேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனியில் பார்த்துட்டு என்ன பாலிசி, என்ன பேமெண்ட் பே பண்ணுறேன், கிளைண்ட் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதான், க்ளோஸ் பண்ணலாம். இதுதான் ஒரே சொல்யூஷன்ஸ். டோன்ட் கோ ஃபார் எனி திங். எந்த பிஎஃப்காக காசு கொடுத்து ஏமாறாதீங்க. எந்த தேர்ட் பார்ட்டி நிறைய பேர் இப்போ அதை பண்ணுறாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரொமோஷனல் வீடியோஸ் போகுது. காசு கொடுங்க, கிளைண்ட்ஸ் பண்ணி கொடுங்க, காசு கொடுங்க, பண்ணி கொடுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. டோன்ட் டூ எனி திங். அந்த கம்பெனி மட்டும் தான் ஒரே சொல்யூஷன், அல்லது லேபர் ஆஃபீஸர் மூலமாக போகிறது மட்டும் தான் செகண்ட் சொல்யூஷன். இதை தவிர்த்து வேறு எந்த ஸ்டெப்புமே எடுத்துடாதீங்க. வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ட்ராப் இந்த கமெண்ட்ஸ். வேறு ஏதாவது பர்சனல் டச்சில் இருக்கணும், வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுறேன், யூ கேன் டூ இட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.